ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க பொதுவாக பயனை நோக்கி போட மாட்டாங்க. அவங்க அடுத்த கட்ட நிலைக்கு போகணும், பிறவான நிலை வேண்டும், இறைவன் தான் போவாங்க. எனக்கு பொண்ணு வேணும், பொருள் வேணும், காசு வேணும் அப்படின்றது போடுறதை தாண்டி இறைத்தன்மை அடையணும், கூடுதலான ஒரு விஷயத்தை கொடுங்க, எனக்கு இந்த பிரிவோடு என்னை முடிச்சிருங்க போதும், நீங்கள் போன பாதையில் நாங்களும் வரத்துக்கான ஒரு வழியை காமிங்கன்னா இந்த ஆன்மீக சிந்தனையாளர் அங்கே போவாங்க. இப்போ நம்ம வெளிப்பார்வைக்கு அது ஒரு சுற்றுலா தலமும் கூட. ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்துங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. அது அங்கே போகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் கிடைக்கும். ஏன் அடிக்கடிக்கு திரும்ப திரும்ப போகிறாங்க அப்படின்னா அந்த அனுபவத்தை மேற்கொண்டு வாங்குறதுக்காக தான் திரும்ப திரும்ப போகிறாங்க. எண்ணங்கள் ஒரே சிந்தனை. உங்களை நோக்கம் என்னவோ, இறைவா, பிறவா நிலை வேண்டும் இறைவா அப்படின்னு அந்த மகாவதார் பாபாஜி கோகையில் போயிட்டு அந்த இடத்துல போய் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா அவ்வளோ பெரிய வைப்ரேஷன், மனசு அவ்வளோ லேசாகிடுது. இந்த கால சுச்சுவேஷனு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா எந்த எண்ணமே இதில் வேண்டாம். ஆன்மீக பயணம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு எல்லாம் பொறுப்பு அவங்க தான். உங்களுடைய சிந்தனை செயலை எதிர்கொள்ளணும். ஐயா நான் பார்க்கணும், அந்த ஒற்றை கருத்தில் நில்லுங்க, மற்ற விஷயம்லாம் அவர் பார்த்துவார். பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வழிபாட்டு தலங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பாலாறு சாமிகள் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த இமயமலை பயணம் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக நிறைய நபர்களை பார்க்க முடியுது. ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுற நபர்கள் அப்படிங்கிறத தாண்டி இப்போது ஜோதிடர்கள் நிறைய பேர்கள் இப்போ கால் பண்ணி கேட்டோம்னா எங்கே இருக்கீங்கன்னா ஹிமாலயா போயிருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ கண்டினியூவாக நிறைய நபர்கள் இன்னைக்கு இந்த ஹிமாலய பயணம் அப்படின்னு போகிறதுக்கு உண்டான காரணம் சிவன் வாழும் இடம், பொதுவான விஷயம், மன அமைதி, இறையாற்றில் பெறத்துக்கான ஒரு பரிபூர்ண இடம். அதுக்காக அந்த இடத்துல மட்டும்தான் அது இருக்குன்னு சொல்லலை. சித்தர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக வகுத்து வச்சுருக்காங்க. இப்போ அவங்க இமயமலையை முடிச்சுட்டு கடைசியாக எங்கே வருவாங்க, நம்ம கன்னியாகுமரி வருவாங்க, ராமேஸ்வரம் வருவாங்க. அவங்களுடைய அந்த கடன் அப்படின்றத முடிக்கிறதுக்காக ஒரு விஷயமா வரும். நம்ம இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போவோம். இமாலயாஸ் போன்றது நம்ம மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரம். ஏன்னா அங்கே நம்ம நீம்கரளி பாபா, மகாவதார் பாபாஜி, இந்த மாதிரி மிகப்பெரிய மகான்கள், சுவாமி விவேகானந்தர், இந்த மாதிரி மகான்கள் இல்லாமல் இங்கேருந்து போய் அங்கே கடுமையான தவம் புரிஞ்சு நிறைய ஆற்றலை பெற்றிருக்காங்க நமக்காக. அந்த ஆற்றலையே பெறத்துக்காக தான் நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். ஏன்னா அவங்க தவம் புரிஞ்ச அப்படின்றது சாதாரண இடம் கிடையாது. எவ்வளோ கஷ்டத்துக்கு இடையில், அதுவும் அந்த காலத்தில் நடைப்பயணம் தான், எவ்வளோ கஷ்டப்பட்டும் அந்த மலைக்கு போயிருப்பாங்க. போயிட்டு கடுமையாக தவம் இருந்து மக்களுக்கான பல நல்ல விஷயங்களை இன்றைக்கும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போது அவங்களுடைய சக்தி மட்டும் இல்லை, இறைவனுடைய பரிபூர்ண சக்தியும் இமாலயத்தில் உண்டு. எப்பயுமே அந்த இமயமலைக்கு தனித்தன்மை உண்டு. சிவன் வாழும் இடம், காலபைரவரோடு காக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு தனி சக்தி உண்டு, மகத்துவம் உண்டு. அது மகான்கள் வாழக்கூடிய, இன்று வரையும் அருவமாக வாழக்கூடிய ஒரு இடம்ன்றது இமயமலை பகுதி. அது மகாவதார் பாபாஜி இருக்க இடம், நீம்கரளி பாபா எடுத்தோம். எப்படி நம்ம திருவண்ணாமலையில் சித்தர்கள் இன்றைக்கி வரைக்கும் நம்ம அருவமாக வாழ்கிறாங்கன்னு சொல்கிறோம். சதுரகிரியில் இன்றைக்கி வரைக்கும் அபூர்வமாக வாழ்கிறாங்க. அகத்தியமலையில் இன்றைக்கும் சித்தர்கள் அருவமாக இருக்கான்னு சொல்கிற மாதிரி தான் இமயமலை இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற நீம்கரளி பாபா ஆசிரமத்தாண்டியும் பாபாஜி குகையாண்டியும் இன்னி வரைக்கும் பல மகான்களும் சித்தர்களும் அருவமாக இருக்கிறாங்க. இது அனுபவத்தில் உணரும்போது தான் தெரியும். இப்போ நம்ம வெளிப்பார்வைக்கு அது ஒரு சுற்றுலா தலமும் கூட. நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஒன்று இடத்துக்கு போயிட்டீங்கன்னா சுற்றுலா தலமாக மாறிடும். அது ரெண்டாவது விஷயம், அது அவங்களோட மனசார்ந்த விஷயம். ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்துங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. அது அங்கே போகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் கிடைக்கும். ஏன் அடிக்கடிக்கு திரும்ப திரும்ப போகிறாங்க அப்படின்னா அந்த அனுபவத்தை மேற்கொண்டு வாங்குறதுக்காக தான் திரும்ப திரும்ப போகிறாங்க. என்ன பயன் கிடைக்கும்? பயன் இதில் நீங்கள் ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க பொதுவாக பயனை நோக்கி போட மாட்டாங்க. அவங்க அடுத்த கட்ட நிலைக்கு போகணும், பிறவான நிலை வேண்டும், இறைவன் தான் போவாங்க. எனக்கு பொண்ணு வேணும், பொருள் வேணும், காசு வேணும் அப்படின்றது போடுறதை தாண்டி இறைத்தன்மை அடையணும், கூடுதலான ஒரு விஷயத்தை கொடுங்க, எனக்கு இந்த பிரிவோடு என்னை முடிச்சிருங்க போதும், நீங்கள் போன பாதையில் நாங்களும் வரத்துக்கான ஒரு வழியை காமிங்கன்னா இந்த ஆன்மீக சிந்தனையாளர் அங்கே போவாங்க. நிறைய இப்போ எங்கள் ஐயா பொதுவுடைய ஐயா தெளிவாக சொல்லுவார். அவர் தான் எனக்கு நீம்கரளி பாபா பற்றி சொல்லுவார், நிறைய அந்த மகானை பற்றி நிறைய சொல்லுவார். நான் பாபாஜி குகையை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தேன். உண்மையாக பாபாஜி நம்ம ஊரை சேர்ந்தவர் தான், பரங்கிப்பட்டை சேர்ந்தவர் தான். அவர் பேர் நரேந்திரன். அவர் அங்கே போய் தான் பாபாஜி ஆனார். நீங்கள் அந்த பாபா படத்தில் எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க, அவர் யார் என்னன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. நம்ம அந்த பொதுவில் சொல்லணும், ஐயா ஒரு பாபாஜி முருகப்பெருமானுடைய அருளை பெற்றவர். நீங்கள் அந்த படத்தில் பாபாஜின்னு காமிச்சிட்டீங்க, ஆனால் கடைசியில் இவர் முருகப்பெருமாள் அருளால் தான் அப்படி வந்தான்னு காமிக்கல அப்படின்னு ஒரு பொதுவில் வீடியோவை போட்டோம். ஏன்னா அவர் முருகர் அருளால் தான் பிறந்தவர். இன்றைக்கி பரங்கிப்பட்டியில் போனீங்கன்னா அவருடைய கோயில் இருக்குது. அந்த முதல் சேடர் அவரை பற்றி எழுதியிருக்காரு. இன்றைக்கி வேல் தான் அங்கே இருக்கும், பிரதானமாக வச்சுருப்பாங்க. சிவலிங்கம் தான் இருக்குது. முழுக்க முருகனுடைய அருளை பெற்றவர் தான் இன்று எல்லாரோடையும் பாபாஜி அழைக்கப்படுகிற பாபாஜி. அவர் பாபாஜி ஆக்சுவலாக அவர் பேர். அதில் இப்போ அவர் அங்கே கடுமையாக தவம் பண்ண இருந்த இடம் இன்றைக்கி இமாலயம் இருக்குது. அந்த இடத்துல தான் போயிட்டு வந்தோம். உண்மையில் அது தனியாக ஒரு விவரிக்க முடியாத ஒரு விஷயம் அது. ஏன்னா இது சொந்த அனுபவத்தில் தான் வரும். இப்போ எங்கள் ஐயா எனக்கு சொன்னார், அது அற்புதமாக நீம்கரளி பாபா பற்றி சொன்னார். மிகப்பெரிய மகானுங்க, வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க,
அந்த மாதிரி சித்தர்களை ஞானம் எடுத்து போயிட்டதெல்லாம் நம்மளுக்கு பெரும் பாக்கியம், பெரும் புண்ணியம். அப்படின்னும் போது தான் திடீர்னு யோசிச்சு தான் அந்த இடத்துக்கு போனேன். நீம்கொல்லை பாபா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப்பிள் நிறுவனத்துடைய தலைவர்லேருந்து இன்னைக்கு இருக்கிற மிக பிரபலமான நபர்களும் சராசரியாக வந்து போகக்கூடிய ஒரு இடம் அது. ரொம்ப சக்தி வாய்ந்த மகான். அந்த காலத்தில் முழுக்க முழுக்க தீவிரமான ஆஞ்சநேயர் பக்தர். பல அற்புதங்கள் அந்த பதத்தில் நிகழ்த்திருக்காரு. இன்னி வரைக்கும் அற்புதம் நிகழ்த்தாரு. அரூபமாக நடமாடக்கூடிய ஒரு இடம். நீங்கள் அதை போயிட்டு வரும்போது தான் அந்த ஃபீல் பண்ணி சொல்ல முடியும். மறுபடியும் நம்ம போக தோணும். ஒரு பெரிய ஒரு மன நிறைவை கொடுக்கும். முதல் விஷயம், மனிதனுக்கு தேவை நிம்மதி தானே வேணும். காசு பணத்தை தாண்டி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஒரு இடத்துல காசு எதிர்பார்ப்போம், பொருளாதாரம் கண்டிப்பாக வேணும் வாழ்றதுக்கு. அந்த தேவையை முடிஞ்ச பின்னாடி அடுத்து உடல் சார்ந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நிம்மதி சார்ந்த விஷயத்துக்கு வந்துடும். பணிமரம் அப்படி தானே மாறும். வயசாக என்ன போகும், தேவைகள் முடிஞ்ச உடனே நோய் வந்துடும். நோய் எப்படியாவது தாக்கு பிடிக்க நினைப்போம். அதுக்கப்புறம் நிம்மதி வரையும் நினைப்போம். இந்த 3 விஷயத்துக்குமே ஒருங்கே தரவங்க தான் சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள். அப்போது அவங்க தவம் பண்ண இடத்துக்கு போகும்போது நமக்காகவே அவங்க அரூபமாக அந்த இடத்துல இன்னும் இருக்காங்க. நீங்கள் அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது ஒரு லைஃப் ஸ்டைல். உண்மையிலேயே லைஃப் ஸ்டைல் அங்கே போனவங்களுக்கு இல்லாமல் மாறி இருக்குது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்காக அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க. சித்தர்கள், முனிவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இமாலயஸுக்கு தனிப்பட்ட விஷயம் காரணம்னா சிவன் வாழக்கூடிய இடம், சிவன் இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய இடம். இது போய் பல மகான்கள் அங்கே போய் தவம் இருந்த இடம். நீங்கள் நம்ம இங்கேருந்து அங்கே போய் கொஞ்சம் எல்லாம் அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் மறைஞ்சிட்டு ரொம்ப ஃப்ரீ மைண்டோட உட்காந்து நீங்கள் ஒரு நாளோ 2 நாளோ ஸ்பெண்ட் பண்ணி தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உண்மையில் அதுவே மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அனுபவத்தில் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. அந்த அனுபவத்தை நோக்கி தான் இன்றைக்கும் மறுபடியும் மீண்டும் ஆன்மீக அன்பர்கள் அங்கே பயணப்படுறதுக்கான முக்கியமான காரணம் அதுதான். இமயமலை அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு போகிற வழிகளில் நிறைய மகான்களோ சித்தர்களோ அந்த மாதிரி இருக்காங்க, நிறைய இருப்பாங்க. அங்கே நீங்கள் இவங்கள தான் அவங்களாம் பிரித்து பார்க்க முடியாது. அங்கே நார்த்தில் போயிட்டீங்கன்னாவே பொதுவாக இந்த காலபைரவர் வழிபடக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. திடீர்னு வருவாங்க, போவாங்க, பிச்சைக்கார மாதிரி எங்கன்னா படுத்துன்னு இருப்பாங்க. யாரையும் கேர் பண்ணிக்க முடியாது. அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துன்னு இருப்பாங்க. இன்னும் உத்தரகாண்ட் தான் நம்ம போனோம். உத்தரகாண்ட் தான் போயிட்டு வந்தோம். இமயமலை தான் போயிட்டு வந்தோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்னியாசிகளுக்கு, சாதுகளுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை அங்கே. இன்னும் அந்த உத்தரகாண்ட் நீம்கொல்லி பாபா இருக்கிற இடத்துலையும், அந்த பாபாசி கோகடத்துலலாம் எந்த வித ஒரு நம்ம இப்போ இங்கே சின்னதாக ஒரு நிகழ்வு சொல்லுவோம்ல, திருட்டு, வழிபறி, லொட்டு லூசு, அந்த மாதிரிலாம் அந்த நிகழ்வுலாம் கிடையவே கிடையாது. மக்கள் ரொம்ப அன்பான மக்கள். அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நான் கேள்விப்படவே இல்லை. என்ன விஷயம்னா எல்லாமே அங்கே இறைத்தன்மையோடு பயணிக்கிறாங்க. நம்ம பாபாசியை பார்க்கறது வந்திருக்காங்க, இங்கேருந்து வந்திருக்காங்க, நம்ம அவங்களுக்காக சர்வீஸ் பண்ணுறதால தான் நம்மக்கிட்ட அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. நம்ம தேவைகளை எந்தளவுக்கு பூர்த்தி பண்ண நினைக்கிறாங்களோ அந்தளவுக்கு சர்வீஸ் மெயின்டாக இருப்பாங்க. நீங்கள் அங்கே போனாலே அந்த மக்களாக மிங்கிள் ஆகிடலாம். நம்மளுக்கு அதாவது வேறு இடத்துல நம்ம இப்போ இருக்கிற ஃபீலே உங்களுக்கு உண்மையிலே வரவே வராது. மொழி அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப சொல்கிறேன், நம்ம ஆன்மீக அன்பர் இங்கேருந்து அங்கே போகும்போது நீங்கள் ஆன்மீக பயணத்தை தான் வந்துருன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்த வகையில் எப்படி சொன்னாலும் அவங்க அதை அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுது. உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற நோக்கத்தோடையே பல விஷயம் செஞ்சு கொடுப்பாங்க. அதில் மொழி அங்கே ஒரு தடையே கிடையாது. உணவுகள் வாங்குறதுலையோ எதுலையுமே தடை கிடையாது. உங்களை பார்த்துடுறாங்க. ஐயா நீங்கள் இதுதான் வந்திருக்கீங்க, ஐயா நீம்கொல்லி பாபா வந்துருக்கீங்களா, ஓகே வாங்க ஐயா கோயில் அங்கே இருக்குது, இப்படி போங்க அப்படி போங்க, வழிகாமிக்கிறது எல்லா விஷயத்தையுமே அவங்க முன்னிருந்து செஞ்சுருவாங்க. ஏன்னா அவங்க ஊரில் அவ்வளோ நீம்கொல்லி பாபான்றது அவ்வளோ பெரிய அற்புதத்தை நிகழ்த்திருக்காரு. அந்த பாபாவை நீங்கள் பார்க்க வரீங்கன்னா நாங்கள் செஞ்சு புண்ணியம் சொல்லிட்டு நம்மளை அந்தளவுக்கு வரவேற்று, அந்தளவுக்கு உபரிசரித்து, அந்தளவுக்கு செய்வாங்க. அதில் மக்களோட மக்களாக நீங்கள் மிங்கிலாயிடலாம். மொழி பிரச்சனை கிடையாது, நிம்மதி இருக்கும். நீம்கொல்லி பாபா இப்போ பார்த்தீங்கன்னா 1 முறைக்கு 2 முறை 3 முறை நீங்கள் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்துனே இருக்கும். அங்கேருந்து எல்லாமே நியர்பை தான். இப்போ நீங்கள் உத்தரகாண்ட் போயிட்டீங்கன்னா எல்லாமே டாக்ஸியில் போக வேண்டிய விஷயம்தான். 200 கிலோமீட்டர், 300 25 கிலோமீட்டர் தான் ஒவ்வொரு இடமும் இருக்கும். ஒரு வாரம் அப்படின்னு ஒரு பயணத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உண்மையில் மன நிறைவாக அவ்வளோ அற்புதமான கோயில்கள் இருக்குது. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு தன்மையோடு அங்கே போயிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய விஷயமே இங்கே கம்மியாகிடும். எல்லாத்தையும் அவன் முடிவு பண்ணுற விஷயத்தில் ஏற்கனவே ஆன்மீக சின்னங்கள் உங்களுக்கு வந்துடுச்சு. எதுவாக இருந்தாலும் இறைவன் தான் நம்ம வழியில் தான் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். உங்கள் கேட்கக்கூடிய தன்மையில் குறைஞ்சிரும். உங்கள் தேவைகளே அதுக்கப்புறம் இங்கே குறைஞ்சிரும். இங்கே தேவைகள் குறைய என்ன ஆகும்னா ஆன்மீக சிந்தை அதிகமாகிட்டு உண்மையிலே அவர் கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுத்துருவாரு. அது நான் கூட நினைப்பேன், உண்மையிலே நிறைய பேர் என்னடா எப்போ பார்த்து இமாலயம் போகிறாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சொல்லுவாங்க, அங்கேருந்து அப்படியே நேபாள் போயிடுறாங்கப்பா, இதுக்காக தாங்க போகிறாங்க அதுக்காக போகிறாங்கன்னு சொன்ன காலகட்டம்லாம் உண்டு. அதை மறுக்கல. இவர் வேறு விஷயத்துக்கு தான் போகிறாங்க, நேபாள் போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அனுபவத்தில் உண்மையிலே நாங்கள் போய் நேரில் பார்க்கும்போது நேபாள் பக்கத்துலாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. போகிற நோக்கன்றது வேறு, இங்கே இருக்கிற அவங்க நிலைன்றது வேறு, அவங்க போய் அங்கே இருக்கிற நிலைன்றது வேறு. ரெண்டுத்துக்குமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. உங்களை முதல்ல யாரையும் அடையாளம் தெரியாது, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, அவங்க எல்லாருமே நல்ல தன்மையோடு உங்கள்கிட்ட மக்கள் பழகுறாங்க, உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க. உங்களுக்கு மனசு ரொம்ப லேசாகிடுது. அதில் எண்ணங்கள் ஒரே சிந்தனை. உங்களை நோக்கம் என்னவோ, இறைவா பிறவா நிலை வேண்டும் இறைவா அப்படின்னு அந்த மகாவதார் பாபாசி கோகையில் போயிட்டு அந்த இடத்துல போய் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா அவ்வளோ பெரிய வைப்ரேஷனு. மனசு அவ்வளோ லேசாகிடுது. நான் நிறைய பார்ப்பேன், ரஜினிகாந்த் அப்பப்போ போயிட்டு வரல,
இமயமலை போகிற சொல்லிட்டு போகிற சொல்லிட்டு பார்ப்போம், என்னடா சொல்லிட்டு போகும்போது தான் தெரியுது ஏன் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க அப்படின்னு. அந்த வாழ்வியலோடு நம்ம போய் மிங்கிள் ஆகும்போது தான் அந்த விஷயம் புரியுது. நம்ம தூரந்து பார்க்கும்போது வேறு விஷயம், அதை கிட்ட போய் பார்க்கும்போது வேறு விஷயம். இப்போ நான் அடிக்கடிக்கு உண்மையிலே நான் இப்போ பிளான் பண்ணேன் 2 மாதம் ஒரு முறையாவது எப்படியாவது செலவு பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது இருந்துட்டு வந்துடணும். ஏன்னா அந்த ஒரு பேரின்பம்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து வார்த்தையில் விவரிக்க முடியாது. அந்த இன்பத்தை இப்போ நம்ம ஒரு துளி அனுபவிச்சிட்டோம். இப்போ அடுத்தடுத்து அந்த துளி வேணுன்றதுனால இப்போ அடுத்த பயணத்துக்கும் ரெடியாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு மக்களுக்கு பொருளாதாரத்தை கொஞ்சம் வசதி கொஞ்சம் முன்னப்பின்ன இருந்தாலும் கூட நண்பர்களாக 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து பண்ணிங்கன்னா லாபம். நான் சொல்ல வரேன், தனி மனிதனாக போகும்போது உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகம் தான். சுற்றுலா பயணமாக போனோம் அப்படின்னா சில பேருக்கு சில த்ரில்லிங்காக இண்டிவிஜுவலாக போவாங்க, அதுவே ஆமாம் போவாங்க, சில பேர் குழுவாக போவாங்க. ஒரு ஆன்மீக பயணமாக போகிறப்ப ஒரு தனிநபராக போகிறது நல்லதா இல்லை ஒரு குழுவோட இல்லை? நீங்கள் இந்த விஷயத்துக்கு குழுவோடு போகிறது நல்லது. என்ன கேட்டிங்கன்னா எக்கனாமிக்கலாக உங்களுக்கு சேவ் ஆகணும். எல்லாருமே இங்கே பல லட்சங்களை வச்சுங்க போல. ஒரு சில ஆளுங்க நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சியத்துக்காக போவாங்க, அது இலக்குக்காக போவாங்க, அது வேறு விஷயம். அவங்க அதுக்காக தேவையை சேர்த்து வச்சு நிற்பாங்க. ஆனால் உண்மையிலே உங்களுக்கு பார்க்கணுன்னு எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா அதையும் சொல்ல, நீங்கள் உண்மையிலே நீம்குரலை பாபாவை பார்க்கணும் அப்படின்னு எண்ணம் உங்களுக்கு வந்துடுச்சு, மகாவதார் பாபாசியை பார்க்கணும் எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னு உண்மையிலே நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பொறுப்பை நீங்கள் விட்டுடுங்க. உங்களுக்கு தன்னால் அந்த பணம் எந்த வகையில் வந்து சேர்ந்துடும், அதில் மாற்றமே இல்லை. சிந்தனை மட்டும் தான் உங்களுக்கு வேணும். ஐயா உங்களை பார்க்கணும், எப்படியாவது வரணும் அப்படின்ற கோரிக்கை மட்டும் அவர்கிட்ட முன் வைங்க. எந்த வகையிலாவது உங்களுக்கு பணம் வந்துடும். அது நான் அனுபவத்தில் பார்த்த விஷயம் தான் சொல்ல வரேன். எந்த வகையிலையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ மற்றவங்களோ யாரோ ஒருத்தர் நீங்கள் அதை சொல்ல போக அது சிஸ்டமேட்டிக்காக நடந்துடும். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் தான். ஆனால் அந்த எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும். ஐயா நான் வந்து பார்க்கணும், வேறு எந்த தேவையும் என்கிட்ட கிடையாது, எனக்கு உங்களை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம், உங்கள் இடத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் அந்த நீம்குரலை பாபா கிட்ட வைங்க, பாபா சீட்டை வைங்க. உங்களை அவர் எப்படி இருந்தாலும் கூப்பிட்டுக்குவார். இதுக்கு மொழியோ பணமோ மற்ற எந்த இடர்பாடுமே வராமல் அவங்க பார்த்துக்கிறது முழு பொறுப்பு அவங்களது. இது நிச்சயமே இந்த பார்க்கக்கூடிய அன்பர்கள் ஒரு முறை பரிச்சயத்த முறையில் அவர் வேண்டுங்க. உங்களுக்கு வழி கிடைக்கலன்னா தயவு செஞ்சு கேளுங்க. ஒரு நெடுந்தூர பயணமாக இருக்குது ஒரு ஹிமாலயன் பயணம். இடையில நிறைய சிக்கல்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, மருத்துவ ரீதியாகவோ உடல்நல ரீதியாகவோ. இதில் இந்த நீம்குரலி பாபா ஆசிரமம் போகிறதுக்கும் பாபாசி ஆசிரமம் போகிறதுக்கும் உங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. நீங்கள் அமர்நாத் யாத்திரை இன்னும் இன்டீரியலாக போகும்போது தான், பத்ரிநாத் யாத்திரை போகும்போது தான் அங்கே குளிர் பிரதேசம் மற்ற விஷயம் வரும். இங்கேயும் குளிர் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்கெல்லாமே இங்கே இடம் கிடையாது. முதல்ல உங்களுக்கு இவ்வளோ நீங்கள் காம்ப்ளிகேட்டாக இந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இங்கேருந்து டெல்லி டு உத்தரகாண்ட் ஒரே 2 இடம் தான் நம்ம மாற போகிறீங்க. பெருசாக ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துல எல்லா சூழ்நிலையும் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப குளிர்னு சொல்ல முடியாது, ரொம்ப குளிர்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதனுக்கு வழக்கமாக இங்கே என்ன குளிர் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. தங்கும் முறைகளும் நிறைய இருக்குது. அங்கே ஏற்ற ஃபெசிலிட்டி மற்ற விஷயத்துலாம் இருக்குது. இங்கே எப்படி நீங்கள் இருப்பீங்களோ அதே மாதிரி அங்கே இருக்கலாம். முதல்ல இந்த மாதிரி சிந்தனையோட வரவங்க இதை எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் அந்த ஒரு விஷயம் இருக்குது, அவங்க நோக்கம் உள்ள எப்படி தெரியுமா இருக்கும். ஆனால் போகிறதுக்கு அப்படின்னு ஒரு காலநிலை இருக்கு இல்லையா, இந்த நேரங்கள்லேயே இந்த காலங்களில் போகலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது காலங்கள். திரும்பவும் சொல்ல வரேன், அது வந்து டூர் போகிறவங்க நிச்சயமாக அதை யோசிக்கணும். குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வருது, கம்மியாக மைனஸ் போகிற காலகட்டம் உண்டு. இவரை நீங்கள் பார்க்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த எல்லா விஷயம் அவர் முடிவு பண்ணிக்குவார். திரும்ப அதான் சொல்ல வரேன், ஐயா இந்த கால சுச்சுவேஷனு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா எந்த எண்ணமே இதில் வேண்டாம். ஆன்மீக பயணம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு எல்லாம் பொறுப்பு அவங்க தான். உங்களுடைய சிந்தனை செயலை எதிர்கொள்ளணும். ஐயா நான் வந்து பார்க்கணும், அந்த ஒற்றை கருத்தில் நில்லுங்க, மற்ற விஷயம்லாம் அவர் பார்த்துக்குவார். நீங்கள் சொல்கிற எல்லாமே டூர் ப்ரோக்ராம் போடும்போது உண்மையிலே ஜூன் மாதம் போனால் நல்லா இருக்குமா, ஜூலை மாதம் போனால் நல்லா இருக்குமா, பிப்ரவரியில் கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்குமா, மார்ச் அதிகமாக சொல்லிட்டு கணக்கு போட்டு காலங்கள் உண்டு. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம்லாம் பார்க்காதீங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் அவங்க அழைத்தால் மட்டும்தான் அவங்களால போக முடியும். அதை உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா நான் அனுபவத்தை சொல்ல வரேன். பாபாசி இடத்த நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீண்ட ஆண்டு காலம், 1 நாள் 2 நாள் கிடையாது, ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுறேன் எப்படியாவது அதுக்கு போனேன்னு சொல்லிட்டு. அதுக்கடையில் தான் எங்கள் ஐயா புதுடைய ஐயா நீம்குரலை பாபா பற்றி சொன்னார். அங்கே தான் என் பக்கத்துலாம் இருக்குது, அதையும் பாருங்கன்னாரு. அதுக்கப்புறம் தான் பிரதானமாக 2 வச்சோம். 2ம் பக்கத்தில் தான், ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு 200 கிலோமீட்டர் தான் அங்கேருந்து. தாராளமாக போகலாம். உண்மையில் எந்த இடர்பாடும் கிடையாது. நீங்கள் தைரியமாக போகலாம், தனி மனிதமாக போகலாம். உங்களுக்கு மொழி பிரச்சனை அந்த பிரச்சனை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, ஆட்கள் இப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களா, தயவுசெய்து நினைக்காதீங்க. அப்படிலாம் யாரும் அந்த மாதிரி சிந்தனை கொண்ட நபரங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் ஒற்றை மனிதனாக போயிட்டு ஒற்றை மனிதனாக திரும்பி வரலாம். அது உத்தரவாதம் உண்டு நிச்சயமாக. அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் ஆன்மீக பயணமாகவே இருந்தாலும் உடல்நிலை தேவை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி வயது அப்படின்னு ஒன்று இருக்குது. எந்த மாதிரியான வயதினர் போகலாம், எந்த மாதிரி உடல்நிலை அமைப்புகள் இருக்கிறவங்க போகக்கூடாது? இல்லை, கொஞ்சம் குளிர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். குளிர் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சராசரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த குளிர் சாதன பொருட்கள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் போகணும். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் இமாச்சல் போகணும் அப்படின்னு உத்தரகாண்ட் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாவே குளிர் சாதன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் வைக்கணும். நீங்கள் நல்ல உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தாலும்
அந்த குளிரை உடனே நம்ம உடல் தாங்காது. அந்த குளிருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ எல்லாமே இங்கேயே பேக் பண்ணி வச்சுக்கணும். அங்கே அந்த பொருட்கள் இருந்தாலும் கூட மேக்ஸிமம் குளிர் வராமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்கணுமோ எல்லாத்தையுமே இங்கேயே சாக்ஸ்லேருந்து சொட்டர்லேருந்து எல்லாமே வாங்கி எடுக்கும்போது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் டெல்லி போயிட்டாவே குளிர் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சொட்டர் இல்லாமல் எங்கேயுமே நடமாட முடியாது. நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் கண்டிப்பாக சொட்டர் வேணும், 2 ட்ரெஸ்ஸை போட்டு தான் தீரும். அது காலத்தின் கட்டாயம் அங்கே. ஆனால் இங்கேருந்து போகும்போது குளிருக்கான விஷயத்தை மட்டும் மையமாக எடுத்துகிட்டு போங்க. மருத்துவ பொருள் எல்லாத்துலையும் கிடைக்குது, இருந்தாலும் இங்கேருந்து வாங்கி வச்சுட்டு போயிடுங்க. மற்ற பிறகு மற்ற எல்லாமே கிடைக்குது. உங்களுக்கு தேவையான வழக்கமாக இங்கே பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் உணவு முறை உட்பட இங்கே நீங்கள் என்ன சாப்பிடுங்க, இட்லி தோசையோ அதுவும் கிடைக்கும், சாப்பாடு வேணாலும் கிடைக்கும், சப்பாத்தி வேணாலும் கிடைக்கும். உணவு முறையில் பிரச்சனை இல்லை, அதுக்கான ஹோட்டலில் தனியாக இருக்குது. மருந்து பொருட்கள் எடுத்துகிட்டு போங்க. குளிருக்கான ஒரு விஷயத்தை மட்டும் பிரதானமாக எடுத்துகிட்டு போங்க. மற்ற எல்லாமே அங்கே ஈஸியாகவே அவைலபிளாக கிடைக்குது. சில வீடியோக்களில் பார்க்குறப்போ ஒரு சில நேரங்களில் மக்கள் அதிகமாக உள்ள இடங்களில் பயணம் பண்ணுறதும், ஒரு சில நேரங்களில் யாருமே ஆர்வமே இல்லாத ஒரு இடங்களில் பயணம் பண்ணுறதையும் பார்க்க முடியுது. அந்த மாதிரி இடங்களில் வனவிலங்குகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. இப்போ நம்ம நீம்கொள்ளை பாபா ஆசிரமத்தை தாண்டி பாபாஜி ஆசிரமத்துலேயும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்படல. அது இருந்தாலும் கூட அது பக்தர்கள் வாசம் பண்ணுறதுனால இன்றைக்கி நிறைய நவீனமாக மேம்படுத்திட்டாங்க. ரோடு பாதையெல்லாம் நல்லா பண்ணிட்டாங்க. மக்கள் நடமாட்டம் இப்போ இருக்குது. ரொம்ப நிசப்தமாக இருக்கும். அந்த மாதிரி தொல்லையெல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாமே டாக்ஸியில் தான் போக போகிறீங்க, வர போகிறீங்க. அங்கே இங்கே போகிறோமா நடைப்பயணமாகவோ மற்றதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க, நீம்கொள்ளை பாபா ஆசிரமத்துக்கு போக போகிறீங்கன்னா கைந்தி தாம் போக போகிறீங்கன்னா கைந்தி தாமில் போய் இறங்க போகிறீங்க. அங்கே பகவானை பார்க்க போகிறீங்க, வந்துட போகிறீங்க. திரும்பவும் அங்கேருந்து டாக்ஸியில் தான் போக போகிறீங்க. ஒரு கைடு மாதிரி அங்கே இருக்கிறவங்க நம்ம கைடாக கூட வருவாங்க, இல்லை டிரைவரே நம்மளுக்கு கைடாக வருவார். அந்த சேஃப்டிலாம் உண்டு. நீங்கள் அந்த இடத்துக்கு பயணப்பட போகிறீங்க, மேலே போக போகிறீங்க, திரும்ப கீழே வர போகிறீங்க, திரும்ப இருந்த இடத்துக்கு வர போகிறீங்க. இந்த சிக்கல்லாம் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு பயணம் முழுக்க டாக்ஸியில் தான் அந்த பயணம். அதனால் சேஃபான பயணம் தான், மாற்றுக்கிறது இல்லை. இந்த ஹிமாலயன் பயணத்தில் நம்ம போகிற வழியிலையோ அல்லது திரும்ப ரிட்டன் வர வழியிலையோ என்னென்ன வழிபாட்டு தலங்கள் அப்படின்னு இருக்குது? முக்கியமாக இந்தந்த விஷயங்களை தரிசனம் பண்ணியே ஆகணும் அப்படி ஏதாவது இருக்கா? நிறைய கோயில்கள் இருக்காங்க. நீங்கள் கைஞ்சி தாமரை சொல்கிற நீம்கொள்ளை பாபா ஆசிரமத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கேருந்து கைடு நிறைய பேர் இருக்காங்க. டாக்ஸி எக்கச்சக்கமாக இருக்குது. அங்கேருந்து நிறைய கோயில்கள், எண்ணிலா கோயில் இருக்குது, பிரசித்தி பெற்ற பல கோயில் இருக்குது. இங்கே பொருளாதார வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் விஷயம் தான் மாறும். இப்போ 2 நாள் தங்குறதா 3 நாள் தங்குறதா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நம்ம போயிட்டு வந்த பயணன்றது நீம்கொள்ளை பாபா ஆசிரமம், மகாவதர் பாபாசி ஆசிரமம், அப்புறம் நைனிடால்னு சொல்லிட்டு அந்த இடம், இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 7-8 இடம் போகணும். உண்மையிலே ரொம்ப அற்புதமான ஸ்தலம். இதை தாண்டி நிறைய ஸ்தலங்கள் இருக்குது. ஆனால் எது எப்படி போனாலும் முக்கியமாக பிரதானமாக இந்த 2 தெய்வங்களை நீங்கள் அங்கே போய் அனுபவிச்சு தான் தீரணும். நீம்கொள்ளை பாபாவையும் பாபாசியும் அந்த உணர்வுபூர்வமாக நீங்கள் அங்கே போயிட்டு வரும்போது தான் அதோடைய பலன் தெரியும். அதுக்கு ஓரளவுக்கு உங்கள் எக்கனாமிக்கலாக இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தாராளமாக ஒரு வாரம் தங்கிட்டு பக்கத்தில் நேர்பை நிறைய கோயில் இருக்குது, ஆத்மாத்மா இருக்குது. கொஞ்சம் உண்மையிலே பொருளாதாரம் கொஞ்சம் வேணும். நம்ம அதுக்காக தான் திரும்ப சொல்கிறோம், நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணுறவங்க ஒரு கூட்டாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இல்லை ஒரு குடும்பமாக சேர்ந்து போகிற விஷயத்தை பாருங்கள். அப்போ உங்களுக்கு மற்ற எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு செலவுகள் கம்மியாகும். நீங்கள் தனி நேரமாக போகும்போது கொஞ்சம் கூடுதல் செலவு தான் ஏற்படும். அது உண்மை தான். ஆன்மீக பயணம் சம்மந்தமாக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.